Hi viewers, welcome back to my channel. நம்ம இந்த சேனல் என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து மெரிட் மிஷின்ல எப்படி ஆயில் மெயின்டெனன்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மெரிட் மிஷின்ல ஆயில்னு சொல்லி ஆல்ரெடி எழுதி இருக்குங்க. எந்தெந்த இடத்துல நம்ம ஆயில் ஊத்தலாம்னு சொல்லி அதிலே எழுதி இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆயில் இருக்கிற இடத்துல எல்லாமே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இந்த பேலன்ஸ் வீல்னு சொல்லுவாங்க. இது வந்து கனெக்ட் ஆன பகுதியிலேயே நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்டபிள் டென்ஷன், அதாவது நம்ம த்ரெட் வந்து இதை தான் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகும். அந்த சைடுமே வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஷர் ஃபுட்டு, நம்ம கீழே வந்து ஸ்டிச் பண்ணுவோம்லங்க, அந்த இடத்துலையும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஊசி மாட்டுற பகுதி, இதில் எல்லா இடத்துலையுமே நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வந்து அதை நல்லா ஊற விடணுங்க. அதே மாதிரி இந்த மிஷினில் வந்து இங்கேயும் ஆயில்னா பேர் நேம் எழுதியிருக்கும், அந்த இடத்துல நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க. கீழே வந்து பாபின் கேஸ் மாட்டுற பகுதி இருக்குங்க, அந்த இடத்துல நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மிஷின் கனெக்ட் ஆகிற, அதாவது ஸ்க்ரூ டைப் இருக்கிற பகுதி எல்லாத்துலேயுமே நம்ம ஆயில் விட்டுக்கலாங்க. நீங்கள் வீட்டில் ஸ்டிச் பண்ணுற மிஷினாக இருந்துச்சுங்கன்னா, நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணலாங்க. மற்றபடி வந்து இந்த மிஷினுக்கு வந்து ஒரு 2 days ஒன்ஸாவது ஆயில் அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா மிஷினில் எந்த ஃபால்ட்டுமே வராது. நம்ம மிஷினுக்கு வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஆயில் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்தால் நம்மளுக்கு மிஷினில் எந்த ஃபால்ட்டுமே வராதுங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.